ஒரு குட்டி கதை. தன்னோட லைஃப்பில் ப்ரெக்னென்சி அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது ஒரு பொண்ணுக்கும் தெரியும். தன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியை தன்னோட சொந்தக்காரங்கள்ட்டையும் இல்லை மாமனார் மாமியார்கிட்டையும் ரிவீல் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச அற்புதமான பரிசு தான் இந்த கதை. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, தன்னோட ப்ரெக்னென்சியை மாமனார் மாமியார்கிட்ட ஷேர் பண்ணுறா. ஸோ அங்கேருந்து கிடைச்ச ரியாக்ஷன், யாரை கேட்டு நீ கார்டு போட்ட, உன்னை யார் கார்டு போட சொன்னது, வீட்டில் பெரியவங்கன்னு நாங்கள் எதுக்கு இருக்கிறோம், நல்ல நேரத்தில் நீ கார்டு போட்டிருக்க வேண்டியதானே, நான் நல்ல நேரம் குறித்து கொடுத்துருப்பேன்ல, அந்த நேரத்தில் நீ கார்டு போட்டிருக்க வேண்டியதானே. சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அவங்கள்ட்டேருந்து கிடச்ச இவ்வளோ சூப்பரான பதில் இப்படி வரும்னு அந்த பொண்ணு நினச்சி கூட பார்க்கல. ஸோ த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி அந்த பொண்ணு செக்கப்புக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு அந்த ப்ரெக்னென்சியில். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் நான் நல்ல நேரத்தில் அந்த பொண்ணு கார்டு போடாதது தான் அப்படின்ற மாதிரி பேச்சு. ஏன்டா ப்ரெக்னென்ட் ஆனோன்னு ஃபீல் பண்ணுற லெவலுக்கு அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணோட மைண்ட் அவ்வளோ டார்ச்சர். ஒரு வழியாக குழந்தையும் பிறந்துருச்சு. அம்மா வீட்டில் பிரசவம் பார்த்தாங்க. அம்மா வீட்டில் இருந்துச்சு அந்த பொண்ணு. சம்மந்தி அங்கே போயிட்டு என்ன பேசுனாங்கன்னா, இந்த குழந்தை உங்களுக்கு 3 மாதம் தான் சொந்தம், அதுக்கப்புறம் இது எங்கள் வீட்டு வாரிசு, எங்கள் வீட்டுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் இந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்ட்டு. தன்னோட பேர பிள்ளைய கையில் சுமந்துக்கிட்டு இருக்கும்போது சந்தோஷத்தை அனுபவிக்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு மனவலி. கர்மா இஸ் பூமராங்குங்க. இன்றைக்கி அந்த பாட்டியை முடிக்க கூட மதிக்கலைங்க அந்த குழந்தை. அம்மாவோட அம்மாவை தெய்வமாக மதிக்குதுங்க.